ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ளவுஸோட பார்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம இனிமேல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த புடவையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்குது. ஒன் சைடு பெரிய பார்ட்ரு, ஒன் சைடு சின்ன பார்ட்ரு. அதனால் வந்துட்டு இதில் கையில் வந்து ரெண்டு பக்கமே சேர்ந்து நான் டிவைட் பண்ணுற மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து விசிபிளாக வெளியே தெரியும். இது வந்து இப்படி போடும்போது ஹாமல் கிட்ட வந்து கவர் ஆகிடும். அதனால் வந்துட்டு இதில் வந்து ரெண்டு சைடுமே டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாயிண்ட்டு. அதுக்காக ஒரு 4 பேட்சஸ் ஒரு 2 இன்ச் பீஸ் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். அதை 4 சைடு ஸ்லீவோட 2 கையிலையுமே ஒரு பக்கம் முனையை மடித்து தைச்சிட்டு அதை வச்சு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு பக்கம் மடித்து தைச்சிருக்கேன் நான் அதில் அந்த சின்ன பீஸுங்களில். ஏன்னா வந்து இதில் பார்டர் இருக்குது, இதுமாரி சாதா பீஸ் இல்லைங்களா, அதனால் வந்து மடித்து தைச்சிருக்கேன். அதே மாதிரி லைனிங்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன் சைடு வந்து ஜாயிண்ட் வர மாதிரி தான் வந்திருக்கு. ஒன் சைடு இதில் கொடுத்துருக்கேன் ஜாயிண்ட்டு கம்மியாக தான் வந்தது. அதனால் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து ஒன் சைடு பீஸு கொடுத்துட்டேன். இப்போ அது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம ஸ்லீவோட மேல் பாக பீஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட இந்த லைனிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பார்டர் வந்து நம்ம மடித்து தைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து இந்த சைஸ் பார்டர் வந்து அப்படியே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு இதில் நம்ம மடிக்க போகிறதும் இல்லை, அடித்து திருப்ப போகிறதும் கிடையாது. அப்படியே வச்சு நம்ம தைக்க போகிறோம். சரிங்களா? இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 சைடுமே ஜாயிண்ட் இருந்ததுனால வந்து நான் ஃப்ரண்ட்டு கர்வ்லாம் கொடுக்கவே இல்லை. இன்னும் ஃப்ரண்ட்டு வந்து அந்த ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, 1 சென்டிமீட்டர் உள்ள வளைச்சி கொடுத்து அந்த ஷேப்பும் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து 2 சைடு ஜாயிண்ட் ரொம்ப பாதி பீஸ் வந்து அதிலே வந்து இதுவாகிடுது. இதில் நம்ம கொடுத்தோம்னா அது கரெக்டாக வராது அப்படின்றதுனால கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேல் பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு 3/4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவுட்டர் ஸ்டிச் போட்டுக்கலாம். லைனிங் எதுவும் வச்சு நம்ம அவுட்டரில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நான் அந்த ஃப்ரண்ட் கவுக்கும் சேர்த்த மாதிரி வந்து தையல் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைடு வந்து ஒட்டின மாதிரி போட்டிருப்பேன், ஒரு சைடு கொஞ்சம் நல்லா அகலமாக கொடுத்து போட்டுட்டு அதே இன்னொரு பீஸையும் அதே மாதிரியே தைச்சிருக்கேன். சரிங்களா? இதை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு 2ஆக மடித்து, அதாவது நல்ல பக்கமும் வெளியில் வர மாதிரி வச்சு 2ஆக மடித்து ஃப்ரண்ட்டுக்கான அந்த கவு கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். 1 சென்டிமீட்டர் வந்து உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் ஒரு கட்டிங் வீ கட் ஒன்று போடுவோம். ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன வீ கட் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஹாமல் ஸ்டிச்சஸ் எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு ஒரு சின்ன வீ கட் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்லீவ் வந்து ரெடி. சரிங்களா? அது பாருங்கள், அந்த கவ் கொடுத்து அந்த ஷேப் எடுத்தாச்சு. சின்னதாக வீ கட் மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.